ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு. சில பேருக்கு வாடகை வீடு சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையாது. எப்படி எதுக்காகனா, ஒரு டைம் வீடு அமைஞ்சிரும். ஹவுஸ் ஓனர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஹவுஸ் ஓனர் நல்லவங்களா இருந்தாலும், வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி. பட் எனக்கு வீடும் அமைஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹவுஸ் ஓனரும் எனக்கு நல்லவங்களா அமைச்சிட்டாங்க. இதுவே வேறு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, இது ஏன் பண்ணலை, அது ஏன் பண்ணலைன்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க ஹவுஸ் ஓனர்லாம். ஸோ உங்களுக்கே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஹவுஸ் ஓனர் எப்படின்னு. எனக்கு அமைஞ்சிங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் படிக்கட்டில் நான் மாடியில் ஏறும்போது பார்த்தீங்கல்ல, அது எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வீட்டில் இருந்தேன்னா நான் செய்வேன். எனக்கு தான் வீட்டில் ஒரு நாள் லீவு கிடச்சாலும் எனக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதுக்கே கரெக்டாக ஆகிடுது இல்லையா? அப்போ எப்படி நான் அந்த படிக்கட்டெலாம் நம்ம சுத்தம் பண்ண முடியும்? அவங்க கீழே இருக்காங்க ஹவுஸ் ஓனர். அவங்க மேலே அந்த இடம்லாம் அழகாக பெருக்கி தள்ளி வச்சுருக்குறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தானே. இதுவே வேறு யாராவது ஹவுஸ் ஓனராக இருந்தாக்கா இந்நேரம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. என்ன தான் நீ வேலைக்கு போனாலும் இங்கே சுத்தம் பண்ண வேண்டியதானே, அப்படி பேசுவாங்க. நம்மளோட நேரம் நம்மளுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த ஹவுஸ் ஓனர் அப்படி கிடையவே கிடையாது. நான் கரெக்டாக இருக்கேன்றதுனால அவங்க கரெக்டாக இருக்காங்களா, இல்லை இந்த பொண்ணு வேலைக்கு போகுது பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பட் இனி வரைக்கும் அதான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் ஹவுஸ் ஓனருக்கும் எனக்கும் சின்ன துளி கூட சண்டை வந்ததும் கிடையாது, முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசுனதும் கிடையாது. பட் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதனால் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அவங்களும் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சண்டை வராது. பட் வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம சமாளிக்க முடியாத பிரச்சனைங்களா, நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டீ போட்டு குடிக்கலை, பால் பாக்கெட்டு நான் வாங்கிட்டு வரல. சரி போய் கடையில் போய் குடிச்சிக்கலாம். எப்போவுமே கடையில் போய்ட்டு 9 மணிக்கு போய் குடிப்பேன். இங்கேயும் குடிச்சிட்டு அங்கேயும் குடிப்பேன். அதனால் எனக்கு செட் ஆகலை. சரி நம்ம வீட்டில் கட் பண்ணிவிட்டு நம்ம கடையில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்னால் அது இருக்க முடியலைங்க. பால் பாக்கெட்டு 10 ரூபா பால் பாக்கெட்டையாவது வாங்கிட்டு நம்ம குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 30ஆம் தேதி எங்கள் ஓனர்கிட்ட லீவு கேட்டிருக்கேன். ஸோ தராரான்னு பார்த்துட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், லீவ் போட்டு கம்மல் மாற்றணும். காசு இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நெருக்கடி இடத்துல இருக்கேன். ஸோ